தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய அக்வேரியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் யூகே மூவ் ஆகி ஃபர்ஸ்ட் இயரே அக்வேரியம் வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் ஃபிஷ் வளர்த்திட்ருக்கேன். அதாவது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கலேருந்தே அந்த கப்பீஸ் அந்த மாதிரி ஃபிஷ்லாம் வளர்த்திட்ருப்போம் நானும் அண்ணாவும். அதுக்கப்புறம் வீட்டில் வெளில போகிறாங்க அப்படின்னா சாப்பாடு வாங்குறதுக்கு காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி காசுலாம் சேர்த்து வச்சு ஃபிஷ்ஷாக வாங்கிட்டுருப்பேன். எஸ்பெஷலி கப்பீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்போது சின்ன வயசில் ஃபைவ் ருப்பீஸ்க்கு கப்பீஸ் 2 கொடுப்பாங்க. ஸோ அது நிறையா குட்டியெல்லாம் போடும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போது சைல்ட்ஹுட்டில். அதுக்கப்புறம் வீட்டில் அடம் பிடிச்ச ஒரு பெரிய அக்வேரியம் வாங்கி அப்படியே அந்த அக்வேரியம் ஜேர்னி நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப நாளாக பிளான்டட் அக்வேரியம் வாங்கணும்னு ஆசை. வீட்டில் வைக்கணும்னு ஆசை. ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிளான்ட்ஸ்னால் பிடிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த நேச்சுரலிஸ்டிக்காக அந்த ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் எனக்கு அந்த நேச்சரும் பிடிக்கும், அந்த பிளான்ட்ஸ் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இன்னொன்று இந்த மாதிரி பிளான்ட்ஸ் கூட ஃபிஷ் இருக்கும்போது ஃபிஷ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பிளான்ட்ஸ்லேருந்து ஆக்சிஜன் அந்த மாதிரிலாம் வர்றது, அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்ஸில் ஜூ பிளாங்க்டான், ஃபைட்டோ பிளாங்க்டான் அந்த மாதிரிலாம் வாட்டரில் இதாகும். அது எல்லாமே ஃபிஷ்ஷோட ஃபீட். ஃபிஷ் நல்லா வளரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த டேங்க் செட் பண்ணேன். ஸோ இந்த டேங்க் ஃபஸ்ட்டு பிளாட்டி ஃபிஷ் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இப்போ அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப் வளர்த்தினேன். இப்போ ஷ்ரிம்ப் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப இல்லை. பிளாட்டி ஃபிஷ் இருந்ததுக்கப்புறமேட்டு தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கும் போது பிளாட்டி ஃபிஷ் தான் இதில் செட் பண்ணி வச்சுருந்தேன் 2 இயர்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரி பிளான்டட் அக்வேரியமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ட்ஸ்லாம் வாங்கி இப்போ நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறது இந்த ஜாவா ஃபர்ன், அப்புறம் மாஸ், அதுக்கப்புறம் இந்த அனூபியஸ் அதெல்லாம் தான். ஜாவா மாஸ் இது, ஜாவா ஃபர்ன் பின்னாடி இருக்குது. இதுவும் ஜாவா ஃபர்ன் தான் ஒரு டைப். அனூபியஸ் இது, அதுக்கப்புறம் இது பீலியா மாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த இது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு இதோட ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாட்டி ஃபிஷ் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஷ்ரிம்ப் இருந்தது. அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அப்போது சில ஃபிஷ்ஷஸ் இருந்தது, ஆனால் மோஸ்ட்டாக ஷ்ரிம்ப் தான் இருந்தது. ஷ்ரிம்ப் நிறையா குட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 ஷ்ரிம்ப்ஸ் கிட்ட இருந்தது. ரொம்பவே அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறையா ஃபுட்டெல்லாம் போட்டால் ஷ்ரிம்ப் கூட்டமாக சாப்பிடுவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கடைக்கு போயிருந்தேன் என் பர்த்டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் சரி லெட்ஸ் ட்ரீட் அவர் செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் மூன் பீட்டா ரொம்ப அழகாக இருக்கும். இது வரைக்கும் நான் ஒரு 100 கணக்கான பீட்டாஸ் வளர்த்திருப்பேன். அந்த பீட்டா தான் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு இம்போர்ட்டட் பீட்டா. அந்த ஃபைட்டர் ஃபிஷ் வாங்கி விட்டேன். ஷ்ரிம்ப் குட்டி எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தான் ஷ்ரிம்ப் இருக்குது. அது 1 இயர் வரைக்கும் இருந்தது அந்த பீட்டா. அதுக்கப்புறம் அது இறந்துருச்சு. ஸோ இப்போ திரும்பியும் ஷ்ரிம்போட பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் இந்த ஹேம்பர் டெட்ராஸ், அதுக்கப்புறம் திருப்பியும் கப்பி வாங்கி விட்டேன். ஒரே ஒரு கப்பி இது தான் ஆக்சுவலாக ஒரு கப்பி வாங்கினேன். இதோட குட்டி தான் இது அதுக்கப்புறம் இது செகண்ட் செட் குட்டி. இந்த கலராக இருக்கிற மேல்ஸ்லாம் இதோட குட்டி. நிறைய குட்டி ஆக்சுவலாக இருக்குது. அதெல்லாம் செடிக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போது இது இருக்குது. பட் ஆனால் இந்த அக்வேரியமுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதில் நான் இது வரைக்கும் பம்ப் யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு சில டைம் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கா தோணுச்சுன்னா யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அந்த பம்ப் அந்த வாட்ரு ஹேங் ஆன் டாப் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது தண்ணி ஊற்றுறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா அதை ஆன் பண்ணுவேன். இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டேன். பட் ஆனால் அது இருக்கும், ஆன் பண்ண மாட்டேன். எப்போயாச்சும் தான் ஆன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இதில் ஆக்சிஜன் பம்ப் எதுவும் கிடையாது, ஃபில்டர் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பிளான்ட்ஸ்க்கு CO2 எதுவும் கிடையாது. இந்த சாயில் மட்டும் பிளான்ட்டோடைய அந்த சப்ஸ்ட்ரேட் போட்டிருக்கேன். மித்தபடி எதுவும் இல்லை. க்ளீன் பண்ணுறதும் நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஒரு 3 வாட்டி ஃபஸ்ட்டு டைம் செட் பண்ணோம்ல அதோட சரி. அதுக்கப்புறமேட்டு வீடு ஷிஃப்ட் பண்ணப்போ தண்ணி இது வரைக்கும் வச்சுட்டு அப்போ ஷ்ரிம்ப்ஸு ஃபிஷ்ஷெல்லாம் இருந்தது. தண்ணி இது வரைக்கும் வச்சுட்டு அப்படியே டேங்க் எடுத்துகிட்டு இங்கே வச்சிட்டோம். அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஆகுது. இன்னும் நான் இதை க்ளீன் பண்ணது கிடையாது. தண்ணி குறைய தண்ணி மட்டும் ஊற்றிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஆல்கே ஏதாச்சும் ஃபார்ம் ஆகுது, அழுக்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதை மட்டும் க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் பிளான்ட்ஸ் ட்ரிம் பண்ணிகிட்ருப்பேன் அப்பப்போ. ஓவர் க்ரோத் ஆயிடுச்சு அப்படின்னா
ஆனால் வந்துட்டு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு செடி வந்து வளர்கிறதுக்கு லைட்டு கண்டிப்பாக தேவை. லைட் இல்லாமல் நம்ம செடி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வளராது. கொஞ்ச நாளில் வந்து அப்படியே அது மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ஆகிடும், காஞ்சிரும். ஸோ லைட் வந்துட்டு நான் மினிமம் ஒரு 4 hours வந்து டெய்லியும் போடுவேன். அந்த லைட்டுடைய நல்லா லைட் வந்து குவாலிட்டியான லைட், பிளான்ட் லைட்டாக பிளான்ட் க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு செடி வந்து வளர்ந்துட்டுருக்கும். ஸோ நான் வந்து யூஸ் பண்ண லைட் வந்து இதுதான். இது வந்து இந்த லைட்டோட பேர் வந்துட்டு நீக்ரோ ஸ்கை எல்இடி ப்ளஸ். ஸோ நான் வந்து காம்படிஷன், என்னோடய யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க, பிளான்ட் க்ரோயிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக. சரி நமக்கு தான் அது கை வந்த கலையாச்சுன்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷனில் வந்து என்ட்ரி ஆனேன். அப்புறம் நான் தான் அதில் வின்னர். ஸோ எனக்கு வந்து ஒரு 150 poundsக்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த கிஃப்ட் வவுச்சரில் தான் இந்த லைட் வாங்கினேன். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த ஒரு டேங்க் இருக்கும் போது இது வந்து நல்லா பத்துச்சு இந்த லைட்டு. அதுக்கப்புறம் இந்த டேங்க்கும் வச்சேன். இந்த டேங்க் பற்றி நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஸோ இந்த லைட் வந்துட்டு 20 pounds சம்திங், ஆமாம் 20 pounds இங்கே யூகே ரேட் படி. ஸோ இந்த லைட் தான் நான் யூஸ் பண்ணேன். நல்லா பிளான்ட்டோடைய க்ரோத்லாம் சூப்பராக இருக்குது. இதில் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு க்ளீன் பண்ணாமே, மெயின்டைன் பண்ணாமே பிளான்டட் அக்வேரியம் எஸ்பெஷலி நல்லா வந்து வளரும், நல்லா சஸ்டெயின் ஆகும். நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டாம், ஓவராக மெயின்டைன் பண்ண வேண்டாம். நான் மோஸ்ட்டாக வந்து இந்த லைட்டை மட்டும் தான் போடுவேன். ஃபிஷ்ஷுக்கு வந்து அப்பப்போ ஃபுட்டு போடுவேன், அவ்வளோதான். மேபி 2 days once, இல்லாட்டி காலையில் வந்து நைட்டு மட்டும் ஒரே ஒரு வாட்டி அந்த மாதிரி போடுவேன். பட் ஆனால் நல்லா பிளான்ட்டோடைய க்ரோத் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ட்ராபிக்கல் அக்வேரியம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஹீட்டர் வச்சுருக்கேன். உங்களுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, இங்கே வந்து கோல்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஹீட்டர் வச்சுருக்கேன். அடுத்து இந்த டேங்க் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டேங்க்கை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு தெரிகிற ஐடியாஸ் வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்ல வந்தேன். ஸோ அடுத்து மெயினாக வந்து இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்தோடனே வந்து பெரிய பெரிய ஃபிஷ் அந்த மாதிரிலாம் பிளான்டட் அக்வேரியமில் விட்டீங்க அப்படின்னா பிளான்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே மீன் வந்து அதெல்லாம் சாப்பிட்டு அந்த பிளான்ட் வந்து சஸ்டெயின் ஆகவே விடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் வச்சுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 6 months அந்த மாதிரி, ஒரு 3 months அட்லீஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அந்த பிளான்ட்டெல்லாம் நல்லா செட் ஆனதுக்கப்புறமேட்டு ஃபிஷ் வாங்கி விடுங்க. கண்டிப்பாக வந்து நானோ அக்வேரியம் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் ஃபிஷ்ஷஸ், குட்டி குட்டி டெட்ராஸ், அதுக்கப்புறம் ராஸ்பொரா, அதுக்கப்புறம் கப்பி, பிளாட்டி, ஷ்ரிம்ப்பு, அந்த மாதிரி சின்ன சைஸ் ஃபிஷ்ஷோட வந்துட்டு நிறுத்திக்கோங்க. எஸ்பெஷலி ஸ்மால் டேங்க் அப்படின்னா. பெரிய பெரிய ஃபிஷ், சில பேர் கோய், கோல்டு ஃபிஷ், அதுக்கெலாம் வந்து பிளான்டட் அக்வேரியம் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா அப்படியே சாப்பிட்ரும், எல்லா செடியும் பிச்சு போட்டுரும் மீன். ஸோ மீன் வந்து நீங்கள் எந்த மாதிரி விடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்புறம் மேபி இந்த ஏஞ்சல் அந்த மாதிரி கூட விடலாம். ஏஞ்சல்லாம் பிளான்டட் அக்வேரியமில் வரலாம். ஏஞ்சல், அதுக்கப்புறம் சிக்லேட்ஸ், அந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட விடலாம். அதெல்லாம் கூட வந்து பிளான்டட் அக்வேரியமுக்கு செட் ஆகும். அடுத்தது வந்துட்டு இந்த டேங்க் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டேங்க்கில் வந்து நான் நிறைய ஓவர் க்ரோ ஆகிருக்கும் இல்லையா பிளான்ட்ஸு, அதெல்லாம் தான் வச்சு இந்த டேங்க் செட் பண்ணேன். ஸோ இந்த டேங்க் செட் பண்ணதோட ஸ்டோரி எப்படி அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க வந்து இங்கே யூகேயில் பெரிய பெரிய அக்வேரியம் அதெல்லாம் வீட்டிலே வச்சுருக்காங்க. அவங்க வந்து வீட்டிலே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் ப்ரீட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஃபிஷ்ஷு வளர்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் என்னென்னா பயங்கரமாக ப்ரீடிங்லாம் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு கோரிடோரான்னு ஒரு ஃபிஷ் இருக்குது, கோல்டு ரேசர் கோரிடோரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே இருக்குது. அது பார்க்குறதுக்கே கோல்டு கலரில் ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் அந்த மீன் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து அது எல்லாமே மண்ணுக்குள்ளே அங்கே பேஸில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பாட்டம் டுவெல்லிங் ஃபிஷ், பாட்டம் டேங்க்குடைய பாட்டம்லேயே தான் இருக்கும் அந்த மாதிரி ஃபிஷ் அது. ஸோ அது வந்து எனக்கு கொடுத்தாரு, வேணுமான்னு கேட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அது ஒரு சின்ன ஃபிஷ், இவ்வளோ பெருசாக இருக்கும். அதே வந்து 25 pounds, அவ்வளோ ப்ரைஸி அந்த ஃபிஷ்ஷு. இங்கே இருக்குது, இல்லாட்டி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபிஷ் வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க. அதுக்காக தான் ஆக்சுவலாக அது இதில் தான் விட்டேன். அது பாட்டம் டுவெல்லிங் ஃபிஷ் அப்படிங்கிறதுனால இங்கே ஃபுல்லாக செடியாக இருக்குல்ல, அதனால அதுக்கு வந்து இது செட் ஆகலை. இங்கே இருக்குது பாருங்கள்.
ஸோ இது வந்து எப்படின்னா மண்ணில் வந்து ஃபாரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து ரிவர் பெட்டில் அந்த மாதிரி வளர்கிற ஃபிஷ்ஷு. ஸோ மண்ணில் வந்து இப்படி தோண்டி தோண்டி அதுக்கு ஒரு பிரிஸ்டல் மாதிரி இருக்கும் வாயில், அதை வச்சு தோண்டி தோண்டி மண்ணில் இருக்க அழுக்கு ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி ஃபிஷ் இது. ஸோ இதில் விட்டேன், அது வந்து செட் ஆகலை அதுக்கு அந்த ஃபிஷ்க்கு இந்த அக்வேரியம். அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த அக்வேரியம் வாங்கலை. இது ஏற்கனவே இருந்தது வீட்டில், சும்மா இருந்தது. ஸோ அதனால் அதோ இங்கே இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கும், நல்லா கோல்டு கலரில் சூப்பராக இருக்கும். இந்த அக்வேரியம் வாங்கி சாண்ட் பேஸ் போட்டு வச்சேன். ஸோ என்கிட்ட இந்த ட்ரிஃப்ட்வுட் வந்து நான் எதுக்கும் வாங்கினேன், போன்சாய் பண்ணுறதுக்கு வந்து வாங்கினேன் இந்த ட்ரிஃப்ட்வுட்டு. ஸோ அதனால் அந்த ட்ரிஃப்ட்வுட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அக்வேரியம் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் வந்து வாங்கினேன் 5 poundsக்கு அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் இந்த டேங்க் வந்து உருவாச்சு. ஸோ இதிலேருந்து ஓவர் க்ரோ ஆன பிளான்ஸ் வந்துட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பிளான்ஸ் தான் இது எல்லாமே. அந்த மாதிரி தான் இந்த டேங்க் வந்து உருவாச்சு. ஸோ இது வந்து பாட்டம் டுவெல்லிங் ஃபிஷ் அப்படிங்கிறதுனால சரி எனக்கு ஏஞ்சல் வந்து ரொம்ப பிடிக்கும், ஏஞ்சல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஏஞ்சல் வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது தான் வாங்கினேன் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அக்வேரியமில். இது வந்து இதை விடவே கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது. நல்லா சாருக்கு வந்து மேலுன்னு நினைக்கிறேன், தெரில, நல்லா மண்புழு அதுக்கப்புறம் நத்தை அந்த மாதிரிலாம் போட்டு போட்டு நல்லா பெருசாகிடுச்சு சூப்பராக. அப்புறம் இது வந்து மேனக்குப்புரான்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் வெரைட்டி, ஒயிட் கலரில் இந்த மாதிரி கோடு கோடாக இருக்கும். இது வந்து ப்ளூ மேனக்குப்புரான்னு ஒரு வெரைட்டி, ஒரு ப்ளூ ஷேட் இருக்கும், அதில் ரொம்ப ப்ளூவாக இருக்காது, ஆப்வியஸ்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒயிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷும் இதுவும் வச்சுருக்கேன் இதில். இதுதான் ரொம்ப டாமினேட்டிங், எல்லாத்தையும் வந்து சண்டை போட்டுட்டே இருக்கும். பட் ஆனால் தட்ஸ் தி நேச்சர் ஆஃப் ஏஞ்சல் ஃபிஷ். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டேங்க் வந்து உருவாச்சு. ஸோ இப்போ வந்து 2 டேங்க் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக லைட் வந்து எப்போவும் இந்த மாதிரி பாதியாக வச்சுருப்பேன். பட் ஆனால் இந்த லைட் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், சூப்பர் ஃபிஷ்ஷோட பிராண்ட் இது. பட் ஆனால் அதை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் வாங்கினதோட ரீசன் வந்து சும்மா எப்படி இருக்குன்னு டெமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இந்த லைட்டில் வந்து என்ன வருதுன்னா வந்து இதில் செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். நம்ம டிம்மாக வேணும்னா டிம்மாக வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். எனக்கு நைட் வந்துட்டு நமக்கு நைட் லேம்ப் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை, ஒரே ஒரு செட்டிங் தான், ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம், நல்லா பிரைட்டாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இப்போதைக்கு எனக்கு அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் வந்து மரிமோ மாஸ் பால்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு ஆல்கே பால் மாதிரி தான் ஷேப்பில் வளரும். ஸோ அது வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் வந்துட்டு ஜாவா மாஸ் செகண்ட் ஜாவா ஃபேர்ன், அது வந்து ப்ரொபகேட் ஆனது இங்கே போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் மேபி ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் கொடுத்துருவேன், இல்லாட்டி இதிலே கூட நட்டு வச்சுக்கலாம், நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்டுடைய நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் லீஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி இங்கே பார்த்தீங்களா ஓட்டையாக இருக்கும், ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி இருக்கும். ஸோ அது வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸ், ஹவுஸ் பிளான்ட்ஸ் பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். எத்தனை பேர்த்துக்கு ஃபிஷ்லாம் பிடிக்கும், உங்களோட அக்வேரியம் ஜேர்னி பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.